ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நண்டு கிரேவி செய்யறதுக்கு முதல்ல வெங்காய விழுதையும் தக்காளி விழுதையும் அரைக்க போகிறோம். வெங்காய விழுது அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி அரைச்சி கூழாக்கி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அடுத்தது அதே ஜாரில் ஒரு பெரிய தக்காளியை அரைஞ்சி போட்டு அதையும் அரைச்சி கூழாக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட தக்காளி விழுதும் ரெடி ஆகிடுச்சு. நண்டு கிரேவி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலை வச்சு சூடானதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்மளோட தக்காளியை கூழாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்லேயே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்தாச்சு, அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் போட்ட பிறகு நம்ம மல்லித்தூள் 2 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா சேர்ந்து கிரேவியோடு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுப்போம். இப்போ நண்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பரட்டி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசாலா நண்டுக்குள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போது நண்டுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததும் நல்லா கொதித்து வருது. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம நண்டு கிரேவி நல்லா சுண்டி கிரேவியாக வந்திருக்கு. இந்த டைமில் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூளை நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா தாராளமாக ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது ஒரு கை கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சுவையான நண்டு கிரேவி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பாய்.